அவர் முதல்வர்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கும் மற்ற அரசியல் தலைவர்களை விமர்சிச்சு அடுத்து மறுபடியும் அமைச்சர் பொறுப்புல தொடர்வதற்கும் தான் அவர் தயாராகிட்டு இருக்காரு. தவிர போக்குவரத்துறை அமைச்சர் எங்களுக்கு பதில் சொல்றதுக்கோ இல்ல இந்த துறை சார்ந்த சிக்கல்களை சரி செய்யறதுக்கு தயாரா இல்ல. ஓலா ஊபர்ல நாங்க வாகனங்கள் ஆட்டோ கால் டாக்ஸிகளை இயக்க மாட்டோம். அதே போல ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு 40க்கு ட்ரிப்பை முடிச்சுட்டு 12:45க்கு செத்து போற ஒருத்தனுக்கு ஒன்னால அந்த 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கொடுக்க முடியல மெயில் போடுறேன். 3 வருஷம் அவர்கிட்ட வண்டி ஓட்டிருக்காங்க. அந்த கம்பெனில 1500 ட்ரிப் ஓட்டிருக்காங்க. மிக முக்கியமான நோக்கமாக ஆட்டோக்களுக்கு 12 ஆண்டுகளாக அரசு கட்டணம் நிர்ணயம் செய்யாததை உணர்ந்து ஓட்டுநர் தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும் என்பதற்காக பொதுமக்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் ஒரு நல்லுறவு வேணும் என்பதற்காக குறைந்தபட்ச கட்டணமாக ஆட்டோக்களுக்கு 50 ரூபாயும் கூடுதல் கட்டணங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு 18 ரூபாயும் அப்படின்றத நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற 1/2/2025 முதல் நாங்கள் இந்த கட்டணத்தை தான் வாங்குவோம். ஏன்னா போக்குவரத்து துறை ஆணையர் தெளிவான பதில்களை திரும்ப 2022 5ஆம் மாதம் பொதுமக்கள் அதுக்கப்புறம் தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஆகியோரெல்லாம் கூட்டங்களை நடத்தி அதுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் வரக்கூடிய பதில் என்னன்னா, அரசுக்கு நாங்கள் பரிந்துரை செஞ்சுட்டோம், அரசு கட்டணத்தை விரைவில் நிர்ணயம் செய்யும். இது மட்டும் தான் பதிலாக வருது. போராட்டம் நடத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது, அவங்க கைது செய்யப்படுறாங்க. ஆட்டோமீட்டருக்காக கால் டாக்ஸி தொழிலாளர்கள் கைது செய்யப்படுறாங்க. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் போக்குவரத்து துறை அமைச்சரும் இதற்கு எந்த விதமான பதிலும் சொல்கிறதில்ல. கால் டாக்ஸிகளை பொறுத்த வரைக்கும் அதே போல் 1/2/2025 ஓலா ஊபரில் நாங்கள் வாகனங்கள் ஆட்டோ கால் டாக்ஸிகளை இயக்க மாட்டோம். அதற்கு பதிலாக நம்ம யாத்திரையில் தான் இயக்குவோம். முக்கியமான நோக்கம் என்னென்னா, ஒரு நாளைக்கு ஓலா ஊபரில் நாங்கள் ஒரு 2000 ரூபாய்க்கு வண்டி ஓட்டினா 25% கமிஷனாக 500 ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இதே இது நம்ம யாத்திரையில் ஓட்டினோம்னா ஆட்டோக்கு 25 ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எடுக்கிறாங்க. இது நம்ம டாக்ஸினா பார்த்தீங்கன்னா ஒரு 35 ரூபா எடுக்கிறாங்க. இதே கால் டாக்ஸிக்கு வந்தீங்கன்னா நம்ம யாத்திரை 45 ரூபா எடுக்கிறாங்க, டாக்ஸினா 75 ரூபா எடுக்கிறாங்க. சின்ன வித்தியாசம் தான். இதே 2000 ரூபாய்க்கு ஓட்டினாலும் அங்கே இவ்வளோ தான் போகுது. ஆனால் இந்த ஓலா ஊபர் நிறுவனங்கள் இவ்வளோ கட்டணங்கள் எடுத்துக்கிறனால எங்களால் வாழ்வாதாரத்தை நகர்த்த முடியல. வாடிக்கையாளர்கிட்ட கேட்டு பெற வேண்டிய சூழ்நிலைகளுக்கு வந்திருக்கிறோம். அதே போல் ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சமீபத்தில் ஒரு ஓட்டுநர் சமீர் அப்படின்றவர் வாகனத்தை ஊபரில் ட்ரிப்பை முடிச்சு ஒரு 5 நிமிஷத்தில் காரை விட்டு இறங்கும் போது விபத்தில் என்ன பண்ணிடுறாருன்னா இறந்துடுறாரு. ஆனால் ஆன்லைனில் அப்பையும் அவர் இருக்கிறாரு, ஆன்லைனில் தான் இருக்கிறார். இருந்தும் அந்த 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸை தர முடியாதுன்றாங்க. அவருக்கு இது வரைக்கும் பாதுகாப்புக்கு ஓட்டுநர்களுக்கு உயிர் பாதுகாப்புகள் எங்கள்கிட்ட ஓலா ஊபருக்கு இல்லை. இது எல்லாமே எங்களுக்கு நம்ம யாத்திரை நிறுவனத்தில் கிடைக்குது, டாக்ஸினால் கிடைக்குது. அதனால் ஓட்டுநர்களாகிய நாங்கள் பொதுமக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதற்கு ஒரு அடிப்படை கட்டணங்களை வைத்து அதிகப்படியான இந்த பீக் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வித்தியாசம் இருந்ததுன்னா குறைந்தபட்சமாக ஒரு கூடுதல் கட்டணங்கள் டிராஃபிக் இதெல்லாம் கணக்கு பண்ணி வாங்கணுமே தவிர அதிகப்படியான மக்களுக்கு பேர்டன் கொடுக்கக்கூடாது. அதே போல் கமிஷன் அப்படின்றது இல்லைன்னாலே ஓட்டுநர்கள் ஒழுங்காக வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்ய முடியும் அப்படின்ற இந்த 2 விஷயங்களையும் மிக முக்கியமாக கருத்தில் கொண்டு அதே போல் போக்குவரத்து துறை அமைச்சர் சரிங்களா இந்த விஷயங்கள் அக்ரிகேட்டரும் போக்குவரத்து துறை ஆணையர் அனுப்பிட்டார், அரசுக்கு அனுப்பிட்டார். அப்போ அரசு அதை உடனடியாக நடைமுறைப்படுத்தணும். சமீபத்தில் கூட மினி பஸ்ஸுக்கு கட்டணத்தை ரிவைஸ் பண்ணி அரசாங்கத்தால் போட முடியுது. ஆனால் ஆட்டோக்களுக்கான கட்டணத்தை அரசாங்கத்தால் நிர்ணயம் செய்ய முடியல. உயர்நீதிமன்றமும் அது சொல்லிடுச்சு. இவங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை அப்படின்றதும் சொல்ல மாட்டேன்றாங்க. அமைச்சரும் நாங்கள் தொடர்பு கொண்டு அவரோ அவருடைய உதவியாளர்களோ 2023 மார்ச்சில் கோட்டையை நோக்கி பேரணின்னும் போது எங்களை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசின அமைச்சர் இதன் பின்பு இப்போ எங்களை என்ன பண்ண மாட்டேன்றாருன்னா எங்களுடைய அழைப்புகளை கூட ஏற்க மாட்டேன்றாரு, தவிர்க்கிறாரு. எனவே அரசு ஆட்டோக்கு கட்டணத்தை நிர்ணயம் செய்யும் வரை இந்த கட்டணத்தில் தான் வசூலிப்போம். 1/2/2025 முதல் ஓலா ஊபரில் வண்டி ஓட்ட மாட்டோம், நம்ம யாத்திரை டாக்ஸினால் வண்டி ஓட்டுவோம். பொதுமக்கள் இதற்கு பேராதரவு தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் எங்களுடைய கூட்டமைப்பு சங்கங்கள் அனைவரின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 80% ஓட்டுநர்கள் இது ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. இந்த கூட்டமைப்பு சங்கங்கள் இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பில் உரிமை குரல், உரிமை கரங்கள், அனைத்து ஓட்டுநர்கள் வாழ்வுரிமை, சிகரம் ஓட்டுநர்கள், புதிய அக்னி சிறகுகள் ஓட்டுநர் தொழிற்சங்கங்கள், அதே போல் பார்த்தீங்கன்னா இணைந்த கைகள், சென்னை பீனிக்ஸ் ஆட்டோ ஓட்டுநர்கள், தக்குவா இஸ்லாமிய அமைப்பு ஆட்டோ ஓட்டுநர்கள், சிறகுகள் ஆட்டோ ஓட்டுநர்கள், அதே போல் டாக்டர் அப்துல் கலாம் ஓட்டுநர் நல சங்கங்கள் ஆகிய சங்கங்கள் இணைந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறோம். எங்களுக்கு பொதுமக்கள்கிட்ட சிறப்பான சேவைகளை செய்யணும், பொதுமக்களோட சண்டை இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும். அதுக்கு அரசாங்கம் ஆட்டோமீட்டர் கட்டணத்தை மாற்றி அமைக்கணும். அதே போன்று ஓலா ஊபர் போன்ற அனைத்து அக்ரிகேட் நிறுவனங்களுடனும் கூட்டங்களை நடத்தி முறைப்படுத்தி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை தான் தொடர்ந்து வைத்து இந்த விஷயங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் என்பதை உங்கள் அனைவருக்கும் தாழ்மையோடு தெரியப்படுத்தி. ஏன் சார் 12:40க்கு ட்ரிப்பை முடிச்சுட்டு 12:45க்கு செத்து போற ஒருத்தனுக்கு ஒன்னால அந்த 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி கொடுக்க முடியலன்னு மெயில் போடுறேன். 3 வருஷம் அவர்கிட்ட வண்டி ஓட்டிருக்கான். அந்த கம்பெனில 1500 ட்ரிப் ஓட்டிருக்கான். ஊபர்ல ஒருத்தன் செத்து போறான். அந்த அடிப்படை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பை கூட அந்த நிறுவனம் கொடுக்க மறுக்குது. அப்படின்னா அன்னைக்கு இறந்து போன அன்னைக்கு சார் காலையில இருந்து அன்னைக்கு வரைக்குமே 920 ரூபா அந்த கம்பெனில வண்டி ஓட்டிருக்கான். 4 ட்ரிப் ஓட்டிருக்கான் அந்த டிரைவர்.
5 நிமிஷத்துல செத்து போறான் ஒரு டிரைவர், ரோடு ஆக்சிடென்ட்ல. அதுவும் அவனுக்கு கூட உயிர் பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா நாங்க என்ன சார் பண்றது? இப்ப எங்களுடைய சங்கத்துல சார் ஒரு சங்கத்திலயுமே ஒரு விஷயங்கள் வச்சிருக்கோம். எங்களோட எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? இந்த இவங்களோட சங்கத்தை சார்ந்தவர் எங்க யூனியன் சார்பாக, எங்க யூனியன் உறுப்பினர் தான் 50,000 யூனியன் சார்பாக நாங்கள் கொடுத்துட்டோம். ஆனா கம்பெனில வந்து இதை வாங்குறதுக்கு நாங்களும் ஒரு 6 மாசமா போராடுறோம். ரிஜெக்ட் பண்ணது இப்போ ஒரு மேக்ஸிமம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரிஜெக்ட் பண்றாங்க. திரும்பி எல்லாருக்கும், அது அமைச்சருக்கா இருக்கட்டும், அந்த டிரான்ஸ்போர்ட் அதிகாரிகள் எல்லாருக்குமே திரும்பியும் என்ன சொல்றது, லெட்டர் எழுதி திரும்பி அந்த பேமெண்ட் வாங்குறதுக்கு அவ்வளவு தூரம் போராடுறோம். ஆனா கொடுக்க மாட்டாங்க. வெறும் 5 நிமிஷம் தான் ரோட கிராஸ் பண்ணாரு. ஒரு மிக்சர் மிஷின் வந்து இடிச்சிருது, இறந்துடுறாரு ஸ்பாட்ல. எஃப்ஐஆர் காப்பியில இருக்கு. கிராஸ் கூட பண்ணல சார். டோரை திறந்து வண்டி பக்கத்துல நிக்கிறாரு. கார் டோரை திறந்து கீழே இறங்கி நிக்கிறாரு அந்த ரோட்டு ஓரத்துல. ஒரு சங்கத்திலையும் அவங்களுடைய பொருளாதாரங்கள் அடிப்படையில் உறுப்பினர்கள் செஞ்சிருக்கோம். இப்போ எங்களுடைய உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போஸ்டல் பேமெண்ட் பேங்க் இருக்குல்ல, அதில் மிக அதிகமான வாடிக்கையாளர்கள் நாங்கள் தான். எல்லாருக்குமே அந்த போஸ்டல் பேமெண்ட் பேங்க்கில் நம்ம பஜாஜ் அலையன்ஸோட சேர்த்து இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். சரிங்களா? அதை தாண்டி எங்களுடைய சங்கத்திலேருந்து ஒரு நிதியை எடுத்து வச்சு மரணிக்கக்கூடிய ஓட்டுநர்களுக்கு கடந்த 2024 மட்டும், சரிங்களா, ஒரு 10 பேர் இறந்துருக்காங்க. இயற்கை மரணமோ அல்லது விபத்து மரணமோ, அந்த டேட்டா வேணா கூட தரோம். ஒரு நபருக்கு 1 லட்சம் ரூபா அப்படின்றத குடும்ப நல நிதியாக நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இதை தாண்டி ஒரு சங்கத்திலையுமே குறைந்தபட்சம் ஒரு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸை நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இவங்க 50,000 ரூபா கொடுத்தாங்கல்ல, அது இல்லாமல் அவருக்கு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் இருந்துச்சு நாங்கள் போட்டிருந்தது. அதை கிளைம் பண்ணிட்டாங்க. சரிங்களா? 2 லட்ச ரூபா அது கிளைம் பண்ணி அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. இவங்க ஒரு 50,000 கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம யாத்திரையில் கூட என்ன சொல்கிறாங்க, ஒரு சிம்பிள் தான், 5 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் போடுறதுக்கு இன்றைக்கி ஒரு 300 ரூபா 350 ரூபா ஆகும் சார். அப்போ இந்த மாதிரி கம்பெனிகள் போடுறது மிக குறைந்த கட்டணத்தில் போடலாம். 250 ரூபா 200 ரூபாய்க்கு போடலாம். அவங்க எனி ஆக்சிடென்டல் டெத்லாம் இப்போ நம்ம யாத்திரை சொல்கிறாங்க, கரண்ட் சாக்கடிச்சு இறந்தால் கூட அது ஆக்சிடென்டல் டெத்து தான். ஒரு குறிப்பிட்ட ட்ரிப்புகளை ஓட்டிட்டாங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனின்றனால அவங்க இன்சூரன்ஸ் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் எப்பயுமே அவருக்கு வருஷம் ரினிவல் ஆகிட்டே இருக்கும். நாங்கள் இதில் அதான் கேட்குறோம். ஊபரில் 5 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் போடுறல நீ, அது உனக்கு ஒரு குறிப்பிட்ட ட்ரிப்பை ஒரு வருஷத்தில் ஓட்டிட்டா அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு இது வைங்க, கிரிட்டீரியா வச்சு எப்பயுமே கொடுங்க. ஒரு ரோடு ஆக்சிடென்ட் கூட நீ கொடுக்க முடியல சார், மற்ற ஆக்சிடென்ட் கொடுங்க. அட்லீஸ்ட் ரோடு ஆக்சிடென்ட்ன்ற மாதிரி அதை கவர் பண்ணணும்ல. ஒரு ஓட்டுநர் 24 மணி நேரம் காருக்குள்ளேயே சார் உட்காந்துருக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு டீ குடிக்க, ஒரு சாப்பிட இறங்கி அவன் போக தேவையில்லையா? இன்றைக்கி அது நடந்தது அப்படி தான். டீ குடிக்க இறந்தவன் தான் இறந்து போயிட்டான். அதுதான் உண்மை. இன்னைக்கு பொதுமக்களில் நீங்களும் ஒருத்தவங்க தான். எங்களுடைய பிரச்சனைகளை முதல்வர் கவனத்துக்கு போகலன்றதான் உண்மை. அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். எங்களை அழைத்த அமைச்சர், எப்பா 1 மாதம் இருங்க அல்லது 2 மாதம் இருங்க, நாங்கள் கட்டணத்தை மாற்றி தரோம், இதுக்காக இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம் அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கிறோம். அமைச்சர் அதை கூட சொல்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னும் போது, ஏன்னா போக்குவரத்துறை ஆணையர் என் வேலை முடிஞ்சிருச்சுட்டாரு, நான் அனுப்பிட்டேன்ட்டாரு. எதையாவது பதில் சொல்லணும்ல. நாங்கள் தொடர்பு கொண்டால் கூட எங்களை அவாய்ட் பண்ணுறீங்க, சந்திக்கணும்னு கேட்டால் கூட நேரம் அவர் கொடுக்க முடியலை. அவர் முதல்வர்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கும் மற்ற அரசியல் தலைவர்களை விமர்சித்து அடுத்து மறுபடியும் அமைச்சர் பொறுப்பில் தொடர்வதற்கும் தான் அவர் தயாராகிட்டு இருக்காரே தவிர, போக்குவரத்துறை அமைச்சர் எங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கோ இல்லை இந்த துறை சார்ந்த சிக்கல்களை சரி செய்யறதுக்கு அவர் தயாராக இல்லை. நன்றி சார்.